இப்ப நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு தான் பாதகமாயிடும். நீ அவரை திட்டினாலும் அவர் உன்னை திட்டினாலும் பாக்குறவங்க உண்மையிலதான் குறை சொல்லுவாங்க. நீ தான் அவரை மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. மதிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட, அதுக்காக என்ன அவமானப்படுத்துறதா? உன்னை அவர் அவமானப்படுத்தலமா, புரிஞ்சுக்க. அவர் நிலைமை அப்படி இருக்கு. கோவப்படாதமா, கொஞ்சம் பொறுத்துக்க. என்ன தம்பிஜி வந்துட்டாரு, மாப்பிள்ள வர, நீ உள்ள போமா. ஓ இந்திரா போனீங்களா? காரியமெல்லாம் நல்லா நடந்ததா? இப்ப உங்களுக்கு திருப்தியா இருக்கா? வயிற்றுலயே குழந்தை செத்து போச்சுன்னு வீட்டுக்கு பரிகாரம் செய்ய நோப்பு இருந்தா நான் செத்தாலும் பரவாயில்லன்னு போயிட்டீங்க. நம்ம அந்தஸ்து வளர்ற அளவுக்கு நம்ம புத்தியும் வளரணுங்க. இந்திரா, என்னடி இது பெருசா அந்தஸ்து பத்தி எல்லாம் பேசுற? அவ்வளவு திமிரா அவருக்கு? அவரு உன் புருஷன், அவர் சொல்றதான் நீ கேட்கணும். நீ சொல்றத அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லடி. இதெல்லாம் ஏன் தப்பு? இந்த வீட்டு மாப்பிளைக்கு தர வேண்டிய மரியாதையை நான் தராதனால்தான் நீ இப்படி மரியாதை இல்லாம பேசுற. தயவு செஞ்சு யாரும் பேச வேண்டாம். தம்பிஜி, உடனே லாயத்தை வர சொல்லுங்க. என் எஸ்டேட், என் ஃபேக்டரி, என் ஆஸ்தி மொத்தத்தையும் சட்டப்படி ராஜா பேர்ல எழுதி தரேன். அப்பதான் என் மாப்பிளையோட கௌரவம் நிலைக்கும்.